அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா அந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தின இந்த வசனம் கர்த்தாவே, எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை தேடி வருகளில் ஒரு பொழுதும் நீர் அப்பா உதிரவிட்டு தள்ளுவதில்லை ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தேவன் நீர் பேசுவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே பேசுறதுக்காக தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆக்சுவலி நான் ஆயத்தப்படுத்தின இந்த ஷேரிங் போன வாரம் சென்ட் மேத்யூஸ் திருச்சபையிலே நான் பேசினேன். திஸ் ஷேரிங் ஆக்சுவலி ஷேர்ட் இன் சென்ட் மேத்யூஸ் சர்ச் லாஸ்ட் Sunday. I was approached by Pastor Sam and he has requested if I could share and I shared. இந்த பிரசங்கம் எப்படி வந்ததுன்னா, போன வாரம் பாஸ்டர் சாம் என்கிட்ட கேட்ட பிறகு போன வாரத்தில் ஒரு அதிகாலையில் வழக்கமாக காலையில் எழுந்துச்சி நான் சமைச்சிட்ருப்பேன். சமைக்கும் பொழுது தேவனிடத்தில் நான் பேசிக்கொண்டே நான் என்ன பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கெத்செமனேன்ற இந்த வார்த்தை என் உள்ளத்தில் ஆண்டவர் போட்டார். அப்போ அந்த கெத்செமனேன்னு சொல்லும் பொழுது ஒரு 2 வாரத்துக்கு முன்னே, நாட் எக்ஸாக்ட்லி 3ஆம் தேதி போன மாதம் 3rd May இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் 2வது முறையாக என்னை கூட்டிகிட்டு போனார். ஒரு விசேஷித்தமான ஒரு அனுபவம். ஸோ ஒரு 10 நாட்கள் அங்கே இருந்தேன். ஸோ அங்கே நடந்த நிறைய சம்பவங்கள் என் மனதிலே வந்தது. ஆனால் அந்த தேவனிடத்தில் நான் கேட்கும் பொழுது கெத்செமனேன்ற வார்த்தை என் உள்ளத்திலே வந்தது. I was actually thinking and I was praying what I should share, and I was asking the Lord what I should share, and the word Gethsemane came as I was cooking early in the morning. Actually last month on 3rd May to 13 May I was in Israel. The Lord brought me there for the second time. It was very interesting tour for me for this time, and this is how the Lord actually gave me this word to share. ஸோ உங்கள் மத்தியிலே முதலாவது இந்த வசனம் ஆண்டவர் என்னோட உள்ளத்தில் பேசினார். என்னோட உள்ளத்தில் பேசுகிற எனக்காக ஆண்டவர் இந்த பேசும்போது இந்த வசனம் உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்குள்ள நான் விரும்புகிறேன். அப்போ கெத்செமனே என்று சொல்லும் பொழுது, கெத்செமனே என்று சொல்லும்போது what is Gethsemane? What is Gethsemane? ஒரு இடத்தின் பெயர். It's a garden. Gethsemane is a garden situated in a valley of Kidron. Kidron பள்ளத்தாக்கில் அப்படின்ட்டு ஒரு இடம் எருசலேம் நகரத்திலே இந்த கெத்செமனே கார்டன் சொல்லும்போது, கெத்செமனேன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னே அந்த தோட்டத்திலே அவர் ஜெபம் பண்ணினார். அங்கே அவருடைய வேர்வை ரத்தமாக வந்தது அப்படின்ட்டு நம்ம அநேகருக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். The meaning of Gethsemane is basically is a garden. It's situated actually is in a place called Kidron, the valley of Kidron in Jerusalem. But literally Gethsemane சொல்லும்போது the meaning of Gethsemane is basically oil press. எண்ணெய் ஆலை அப்படின்னாக்கா அங்கே அந்த ஒலிவெல்லாம் எடுத்துட்டு basically manufacturing or rather producing the olive oil. அந்த இடம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் பேசிக்லி ஆலிவ் ட்ரீஸ், அநேக ஒலிவ மரங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து நாட்களிலும் கூட அந்த இடத்துல ஒலிவ பழங்கள் எடுத்து எண்ணெய் தயார் செய்த இருக்கிற ஒரு இடம். அது மட்டும் இல்லை, வேதத்தின்படி அந்த இடம் இயேசு கிறிஸ்து நான் சொன்ன வண்ணமாக சிலுவையில் அறியறதுக்கு முன்னாக அந்த பாடுகள் மத்தியில் அவர் போகிறதுக்கு முன்னாக அவர் இருந்த அந்த சீஷரோடு கூட ஜபித்த ஒரு இடம். It's a famous place where Jesus prayed and where before his crucifixion, basically he brought his disciples the night before he was crucified to pray. Now that is also the site recorded as where agony in the garden took place. ஒரு துன்பத்தின் பாதையில் இயேசு கிறிஸ்து நடந்து போகிற அந்த நாட்களுக்கு முன்பாக அங்கே இருந்தார். ஓகே, நான் வாசிக்க கேட்போம். யோவான் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். John 18:2. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை
அறிந்திருந்தார். 18:2 says, now Judas who betrayed him also knew the place, for Jesus often met there with his disciples. யூதாஸ்கே தெரியும் இயேசு எப்படி காட்டி கொடுக்கணும், எங்க காட்டி கொடுக்கணும் சொன்னா அவருக்கு தெரியும் எங்க இருப்பார் இயேசு. என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஜெபித்து கொண்டு இருப்பாரு. யூதாஸ்கே தெரியும். அந்த இங்கிலீஷ் நான் வாசிக்கும் பொழுது ஜீசஸ் often met there with his disciples. அடிக்கடி, தமிழில் வாசிக்கும் போது அடிக்கடி அந்த வார்த்தை வரும்பொழுது அப்போ இயேசு கிறிஸ்துவின் அநேக அவர் ஊழியம் செய்தார். ஆனாலும் கூட அவர் அடிக்கடிக்கு அங்கே இருக்கிற ஒரு இடம், அவர் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒரு இடம் வேதத்தின்படி நம்ம பார்க்குறோம். ஓகே, இஸ்ரவேல் தேசத்திலே நான் அங்கே இருக்கும் பொழுது இயேசு விடுவிக்கிறார், ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரி மூலியமாக நாங்கள் இந்த இடத்துல கூடி ஒரு 2 மணி நேரத்தை நாம் ஜெபித்தோம். சில படங்கள் நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். பிரதர் மோகன் சி லாசரஸ் அவருடைய குழுக்களோடு நம்ம அங்கே அவர் பிரசங்கித்த நாட்கள் அந்த மட்டுமல்ல, எங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க, நீங்கள் போய் ஜெபிங்க அப்படின்னு. ஒரு வித்தியாசமான அனுபவம். எனக்கு எப்படி வித்தியாசமான அனுபவம்னாக்கா, அது அங்கே தான் இயேசு ஜெபித்த இடம், அது அங்கே தான் இருந்தார், 2000 வருஷத்துக்கு முன்பாக அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம் இவருக்கும் பிடித்த அந்த ஒரு இடம். அங்கே தான் இவர் அடிக்கடிக்கு சாட்சி சொல்லுவார். பிரதர் மோகன்சி அங்கே தான் இயேசு பிரத்யேகமாக அவர் முன்பாக நின்று இந்த ஜனங்களுக்கு, யூதர் ஜனங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அநேக வேளையிலே ஒரு சாட்சியாக சொல்லுவார். This is the place where actually when I was in Israel, we spent about 2 hours of prayer in the Garden of Gethsemane, where we were given the opportunity to go and also pray. This is Brother Mohan C. Lazarus. He's also his favorite place. Why? Because Jesus met him there in a special way, giving him the burden or placing the burden in his heart to pray for the Jews. சில படங்கள் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்போது வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப ஒரு அனுபவமாக இருந்தது. போன வருஷமும் கூட இந்த வருஷமும் கூட. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒலிவ மரங்கள் அநேகர் உண்டு. இப்போதும் கூட பழைய ஒலிவ மரங்கள் 2000 வருஷத்துக்கு மேலாக இருந்த அந்த மரம், சொல்லப்பட்டிருக்கிற மரம் அந்த இடத்துலையும் கூட இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு கேட் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம போக முடியாது, ஆனால் வேறு இடத்துல நம்ம போகலாம். Basically, there are some trees who's believed to be actually still aging about 2000 years ago, still there. It's basically, I think, true scientifically, it was proved to say that it's actually an old age tree. Okay, what happened in the Garden of Gethsemane? This way I'm going to share right now. Mark 14:36. Mark 14 அதிகாரம் 36 வசனம். Redrawing ourselves. Okay. ஓகே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது நம்ம முதல் அந்த வசனம் வாசிச்சோம்ல, யோவான் 18 அதிகாரம் 2 வசனம். இயேசு அடிக்கடிக்கு போகிற ஒரு இடம். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு முக்கியத்துவமாக அவர் போகிறது வந்து தேவனுடைய சித்தத்தை தேடுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை நாடுவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு அவர் அங்கே போகிறார். ஆனால் எப்படி அவர் போகிறார்னு சொன்னாக்கா, he redraws himself. அதாவது இந்த உலகத்தை விட்டு தனித்து ஒரு இடத்துக்கு போய் அவர் ஜபிக்க அங்கே அவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார். இப்போ நம்ம வேலையில் நம்ம பார்க்கும்பொழுது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நம்ம ஜபிக்கும் பொழுது எப்படி நம்ம ஜபிக்கிறோம்? How do we pray? Do we have our own personal place or do we have our own personal time? நம்ம எப்படி ஜபிக்கிறோம்? ஒரு 10 மணி நேரம் ஜபிக்கிறோம், 10 நிமிஷம் ஜபிக்கிறோம். But how are we committing ourselves to pray? Now, கெத்செமனே சொல்லும்போது அது ஒரு வித்தியாசமான, இயேசுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம். ஏனென்றால் அங்கே வந்து அவர் பாடுகளின் மத்தியிலே கடந்து போகிற அவருக்கு அறிந்த ஒரு இடம். அங்கே வந்து ஒரு கெத்செமனின் அனுபவத்தை தேவ சித்தத்தை தேடுகிறவர்களாக அவர் வந்து நாடி போகிறார். Now, God allows this Gethsemane experience for us. Now, for Jesus, for that he redraws himself to seek God's will. மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிக்க இப்போ 36வது வசனம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும்.
ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல, ஆனால் உம்முடைய சித்தம். இயேசு கிறிஸ்துவே அப்படி ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படியா நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். we make a lot of major decisions in life. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய டிசிஷன் செய்கிறதா இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்தை நாம் தேடுகிறோமா? தனித்து போய் அவர் சமூகத்திலே உட்கார்ந்து அவரை நாடு தேடுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நம்ம போகிறோமா? இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் அவர் கடந்து போகிற அந்த பிரயாணம், சிலுவையில் இயேசு கிறிஸ்துக்கு வந்த அந்த வேதனை நம்ம இடத்துல நம்ம கம்பேர் பண்ணும்போது இஸ் நத்திங். ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கே வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறார், அந்த பாடின் மத்தியில் போகிறார். ஆகிலும் கூட அங்கே அவர் ஜெபித்த ஒரே ஒரு காரணம் வந்து, ஜெபித்த விதம் வந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ நான் செய்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வேதனைக்குள்ளாக போக அந்த நாட்களிலே நம்மளுடைய வேதனை சில வேளை நாம் பார்க்கும்போது அது ஈடாகாது. We cannot compare the hardship that our Lord Jesus took the path, and he knew that where is he going to go. He is there, his position as Son of God to actually go through the crucifixion for our sake. He knew where he is going to go, but yet, and he knew the pain what it was to die on the cross, but yet he sought the will of the God. He sought the will of God. Now, are we redrawing ourselves today in our own situation to seek the Lord? நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தனித்து போய் தேவ சமூகத்தை தேடி அவருடைய சித்தத்தை நாடுகிறோமா? இன்றைக்கு நம்மகிட்ட கேட்குற ஒரு கேள்வி. Are we redrawing ourselves as Jesus did to seek the will of the Lord, the will of God? It's very important in our lives, especially making major decisions, especially. It can be even a simple decision, but are we seeking the Lord? In our lives, we make a lot of decisions every day. I'm not even talking about buying a house or what, but there's so many decisions in our life, whether career, whether ministry. Are we seeking the will of the Lord? தேவ சித்தத்தை நாம் நாடுகிறோமா? தேவ சித்தத்தை நாம் நாடும் பொழுது are we redrawing ourselves to God's presence? We make decisions sometimes with our own thoughts. இதுதான் எனக்கு சரியா இருக்கும், 4 பேர்த்திட்ட பேசினா 4 பேர் இப்படி தானே செய்கிறாங்க, 4 பேர்த்திட்ட பேசினா தவறு அல்ல. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து சீஷர்கள் கூட தான் போனார். நான் சீஷர்களோடு கூட பேசலையே செய்யலாமா வேணான்ட்டு. ஆனால் தேவ சித்தத்தை அவர் வந்து அங்கே தேட ஆரம்பித்தார். அது இயேசு. நான் ரெண்டாவதாக அதே இடத்துல லூக்கா 22ஆம் அதிகாரம் 43 வாசிக்க கேட்போம். When we seek the Lord, what kind of help the Lord gives? அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தி. மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆமென். இயேசுவுக்கே அந்த பலன் தேவைன்னா நமக்கு எவ்வளோ? நமக்கு ஏமாத்திரம். இயேசுவுக்கே அந்த பலன் தேவைன்னா நாம் ஏமாத்திரம். Luke 20 chapter 22 verses 43 says, and there appeared to him an angel from heaven strengthening him. If Jesus got that strength from the Lord, how much more we need? How much more we need? But how he got the strength from the Lord is because he sought the will of the Lord. இயேசுவுக்கே அந்த பலன் தேவைன்னா நாம் ஏமாத்திரம். ஆனால் எப்படி இயேசுக்கு அந்த பலன் வந்ததுன்னா அவர் தேவ சித்தத்தை தேடும் பொழுது, தேவ சமூகத்தை தேடும் பொழுது, அவர் தன்னித்து போய் அந்த சமூகத்தை தேடும் பொழுது அப்பொழுதுதான் தேவ பலனை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் அந்த தேவ சமூகத்திலே தேடாம சொந்த முயற்சியில் அவர் பண்ணியிருந்தா அந்த தேவ பலன் வந்திருக்காது. ஆனால் அவருக்கு தெரியும் தேவன் தேடினால்தான் அந்த பலன் வரும். ஆமென். இன்றைக்கு நமக்கு அந்த பலன் வேணுமா? தேடுறோம், எங்கெங்கயோ போய் தேடுறோம், இன்டர்நெட்டில் தேடுறோம், கூகுள் பண்ணுறோம், எவ்வளையோ காரியங்கள் பண்ணுறோம். ஆனால் தேவ பலனை பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு இடம் தேவ சமூகம். ஆமென். தேவ சமூகத்தை மாத்திரம் அங்கே ஒன்று தான் தேவ பலன். ஆமென். But when to redraw? Okay, but when to redraw? Now, in the Garden of Eden, it's my will or thy will. In the Garden of Eden was God's will. Garden of Eden itself is God's will, but the decision that Eve made and Adam made was whose will?
their will to disobey the Lord. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2, நீங்கள் பரவாயில்ல வாசிக்க வேண்டாம். அங்கே வந்து நம்ம தெரிந்த ஒரு வசனம். அங்கே வந்து ஏவாள் சோதிக்கப்பட்டு அங்கே வந்து அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டு சொந்த முயற்சினாலே சொந்த எண்ணத்தினாலே நான் சரியாக வேணும் அங்கே வந்து அவர் அந்த தீர்மானம் எடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் அந்த பழத்தை வந்து ஆதாமுக்கு கொடுக்குறாங்க. Now we know the story of the Garden of Eden where Eve disobeyed God. It was her own will and she did, and also she shared that disobedience with her husband. But at the Garden of Gethsemane, there's another garden in the New Testament where Jesus sought the will of God. That was the beauty. That was the lesson that we are to learn from Jesus. So it's about my will or the Lord's will. உங்கள் வாழ்க்கையிலே, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், நிறைய காரியங்களே அவர் சித்தத்தை நாம் தேடுகிறோமா? இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். Now, do we redraw ourselves this day to seek His will in our busy life? Most of the time we see ourselves are busy. எங்கே கேட்டாலும் பிஸி, எங்கே ஃபோன் அடித்தாலும் பிஸி, எங்கே பிஸி. நானே அதுதான் சொல்கிறேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். Okay, we are just so busy with our own work. After I was back from Israel 2 weeks, I was basically so busy at work that I just forgot what computer மணிக்கு உட்காந்தானே என்ன 2 வாரத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு was that so busy. But the Lord was asking me, are you seeking my will? Are you seeking my presence? That is what the Lord is saying. Are we redrawing from our busy life today to seek the will of the Lord? Jesus was also busy. He was 3 வருஷமாக அவர் ஊழியத்தை செஞ்சார். He was busy. அவர் எத்தனையோ ஜனங்களுக்காக அவர் அற்புதத்தை செஞ்சார். எங்கேயோ தேவாலயங்களை அவர் போயிட்டு பிரசங்கம் பண்ணார். ஆனாலும் கூட he had to redraw himself. ஜனங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு he redrew himself to seek the will of the Lord. That is why Judas know where to find him. அடிக்கடிக்கு போகிற இடத்துக்கு தான் அவருக்கு தெரியும், அங்கே தான் இயேசு இருப்பாருன்னு சொல்லிட்டு யூதாஸ்க்கே தெரியும். ஐ மீன் அவர் காட்டி கொடுக்கறதுக்கே அவருக்கு தெரியும் எங்கே போகணும்னு சொல்லிட்டு. Okay, that's the first point I would like to share. இரண்டாவதாக மத்தேயு 26 அதிகாரம் 37 வசனம். A place, sorry sister, பேதுருவையும் செபெதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். In Matthew 26:37 it says, and taking with him Peter and 2 sons of Zebedee, he began to be sorrowful and troubled. Jesus also went through the sorrowful moment and troubled moment, but it was a place where he poured out his pain and his sorrowful moments to the Lord. அங்கே அவர் வந்து கெத்செமனி தோட்டம்னு சொல்லும் போது அங்கே அடிக்கடிக்கு அவர் போயிட்டு தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது விசேஷமாக அந்த சிலுவின் பாதைக்கு நடக்கிறதுக்கு முன்பாக அவர் அங்கே வியாகுலப்பட்டார். இஸ் த பிளேஸ் where he poured out. அவருக்கே அவ்வளோ வேதனையாக இருக்கும்போது அங்கே தானே அவர் உட்காந்து ஜெபித்தார் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது. அப்போ அது நமக்கும் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பலன். Now the place where Jesus poured out his pain to his heavenly Father. Are we doing this today? Most of the time we seek external help. தவறு அல்ல, நம்ம வேதனையில் இருக்கும்போது ஒரு சொல்யூஷன் தேடுறோம், ஆனால் தேவ சமூகத்தை நம்ம தேடுறோமா? Jesus went to pour out his pain and his sorrowful moments to the Lord. Are we doing this today in our own Garden of Gethsemane? Garden of Gethsemane ஜெருசலம் மாத்திரமல்ல, எங்கே போய் உட்காந்து தேவ சமூகத்தை தேடாதோ அதுதான் கெத்செமனியின் தோட்டம். ஆமென். எந்த சமூகத்தை நீங்கள் நிற்கிற இடத்துல அங்கே மூலகால் பாடிட்டு தேவ சமூகத்தை தேடும்போது அதுதான் உங்களுக்கு நம்மளுடைய Garden of Gethsemane. It's our own Garden of Gethsemane. Jesus' garden was there, but wherever, what I'm saying is the presence of God that we need to seek. Now, it's a place where Jesus poured out his pain to his heavenly Father. Are we seeking the Lord in the way that Jesus sought the Father? இயேசு கிறிஸ்து வியாகுலமாக இருக்கும் பொழுது அந்த வேதனையின் மத்தியிலே அவர் பிதாவை நோக்கி தேட ஆரம்பித்த அவருடைய எடுத்துக்காட்டாக நாம் இன்றைக்கு நாம் செய்கிறோமா? Now what he did further when he
gained more sorrowful. லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அப்ப அவர் இன்னும் அதிகமாக வேதனைப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர் இன்னும் அதிகமாக ஜெபித்தார். ஆங்கிலத்திலே நான் வாசிக்கிறேன். And being in agony, he prayed more earnestly, and his sweat became like great drops of blood falling down the ground. அவர் அதிக வேதனை, இன்னும் ஸ்டெப்ஸ் அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் அதிக வேதனைக்குள்ளாக அவர் கடந்து போகும்பொழுது இன்னும் அதிக ஜெபந்தான் பண்ணினார் ஒழிய அவர் அந்த இடத்தை விட்டு போல. அதிகமாக தான் ஜெபத்தை ஆண்டவர் தேவ சமூகத்தில் அவர் தேடுறாரு. இன்னைக்கு அதிக வேதனையோடு கூட இருக்கிற நாம், இல்லை பிறர் இருக்கிறாங்க, நம்ம நபர்களாக இருக்கிறோம், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம், நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்குறோம்? இயேசு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் இன்னும் அதிக வேதனையில கடந்து போகும்போது கூட அவர் அதிகமாக ஜெபித்தார் ஒழிய அவர் அந்த இடத்தை விட்டு போகல. Now when he prayed, when he was in more sorrowful, and he knew that the pain, the path is going to be so difficult, the next step, what he did was he prayed more earnestly, and being in agony, he prayed more earnestly. அதிக ஊக்கத்தோடு தான் அவர் ஜெபிக்க அவருடைய வேதனை அங்கே முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்க தொடங்கினார். இன்னும் அதிகமாக தான் ஜெபிக்க தொடங்கினார். அதுதான் நமக்கு இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாம் அதிக வேதனையோடு என்ன செய்கிறோம்? What are we doing when we have more agony, more pain? We tend to worry more. அதிக கவலை தான் படுறோம். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சில வேளையில் ஏதாவது ஒரு காரியம் நடந்ததுன்னா அதை பற்றி நம்ம உட்காந்து யோசிக்கிறோம். பட் we are giving space for the devil to plant his seeds. Sometimes we allow that. But Jesus knew that only when he prayed more earnestly that victory will come. Amen. Victory is when we seek the Lord. அதிக நேரத்தில் இன்னும் அதிகமாக வேதனை அதிகமாக நம்ம பேசுகிறோம், அதிகமாக சிந்திக்கிறோம், அதுதான் நம்ம அதிகமாக செய்கிறோம். பட் நம்ம ஜெபிக்கிறது, the more we go through our situations, our pain in our life, we think more, we worry more, we tend to have a lot of thoughts giving ways or giving the opportunity for the evil one to plant seed in our mind. That's where our faith, our Gethsemane experience will not come in, because we allow this to happen. But what Jesus did was he prayed more earnestly. The more agony that he felt, the more that he sought the Lord. அங்கே அந்த கார்டனில் ஜெபிக்கும் பொழுது கூட இதெல்லாம் எனக்கு மைண்டில் எப்படி ஆண்டவர் முழங்கால் படிட்டு இருப்பார், எப்படி ஆண்டவர் பேசியிருப்பார் தேவனிடத்தில், எப்படி ஆண்டவர் தேவ சமூகத்தை தெரியிருப்பார், அந்த காரியெல்லாம் அப்படியே ஒரு மைண்டில் எனக்கு வந்தது அங்கே இருக்கும் பொழுது. அது மட்டும் இல்லை, அவர் அந்த உட்கார்ந்து அந்த முழங்கால் படிட்டு அந்த பாறை சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கிறது அப்படின்னு இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. Apparently when Jesus, where he knelt down and on a stone, in a rock, apparently it's said to be the same rock that Jesus knelt down is still there, apparently is said to be. But it depends on all that, it's a garden of Gethsemane for Jesus to seek the Lord. Amen. Now, do we have our own garden of Gethsemane? நம் சொந்த கெத்செமனே தோட்டம் இருக்கா? சில பேருக்கு இதுதான் ப்ரேயர் ரூம், இதுதான் எங்கே போனால் என்ன நடந்தாலும் இதுதான், இந்த டைமில் இங்கே போய் நான் ஜெபிப்பேன், யாரும் தேடாதீங்க. இப்போ இயேசு தனித்து போய் யூதாஸ் தேடுற அளவுக்கு இருக்குல்ல, நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? பட் டு வி ஹேவ் அவர் ஓன் கார்டன் ஆஃப் கெத்செமனே? நம் சொந்த வீட்டில் ஒருவேளை எனக்கு சைட் ஆஃப் மை பெட், அதுதான் நான் அங்கே தான் உட்காந்துருப்பேன், அந்த மாதிரியா? பட் ஈச் ஆஃப் யூ ஆல் ஹேவ் யோர் ஓன் கார்டன் ஆஃப் கெத்செமனே. பட் இட்ஸ் டு ஹேவ் தட் கார்டன் ஆஃப் கெத்செமனே. அதாவது அந்த கெத்செமனின் அனுபவம், ஒரு இடம் நீங்கள் தனித்து போய் ஜெபிக்கிறதுக்கு அந்த இடம் நமக்கு தேவை. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். மூன்றாவதாக, solution for temptation. What happened after that? மார்க் 14ஆம் அதிகாரம் 37வது வசனம். பின்பு அவர் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு. யார் நித்திரை அடைந்தார்கள்? சீஷர்கள். ஆமென். பிறகு
பேதுருவை நோக்கி, சீமோனே, நீ நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? 14:37 Mark. And he came and found them sleeping. Found them meaning the disciples, sleeping. And he said to Peter, Simon, are you asleep? Could you not watch 1 hour? எத்தனை பேர் போனாங்க? 3 பேர். யாரை பார்த்து சொல்றாரு இயேசு? பேதுரு பார்த்து சொல்றாரு. ஏன் பேதுரு மட்டும் பார்த்து சொல்றாரு? தூங்கிட்டாரு. சரி, என்ன பண்ணாரு? Now, there were 3 of them who went with Jesus, but verse 37 says, and he came, found them sleeping, and he said to Peter. Now, why did he say to Peter? பிரியமான சீஷர்கள். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு உண்மையிலே ஒரு தெளிவான ஒரு காரியம் வந்ததுன்னா, ஏன்னா பேதுரு தான் இயேசு மறுதலிக்க போறாரு. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, பேதுருவே விழித்தது ஜெபிப்பா. இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது தெளிவாக ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். Jesus knew that Peter is the one who's going to betray him. What happened exactly after Jesus died was he betrayed Jesus 3 times. That is the reason Jesus saw Peter and said, can you not watch for 1 hour, Peter? I felt very strongly impressed when I was reading this portion. A solution for temptation, because Jesus knew Peter will be tempted. இயேசுவுக்கு தெரியும் பேதுரு வந்து மறுதலிக்க போறாருன்ட்டு. அதனால தான் அவரை பார்த்து சொல்றாரு, 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க மாட்டாயா? தெளிவாங்க போடல. ஆனா இந்த நடந்த பிறகு இந்த காரியம், right after that, exactly Peter betrayed Jesus. Now Jesus definitely knew that Peter is going to betray him, and hence he told him to pray. That was an interesting revelation as I was reading. So God is giving us a solution here. Do we have our own temptations in our life? The era that we live in. நம்ம வாழ்கிற இந்த நாட்களிலே 2017 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தோம், இல்லை இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தோம், ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு the temptation is great for many things, especially our children, ourselves. நம்மளும் சேர்த்து தான், எங்களும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். Temptation about so many things. But Jesus knew temptation is there. Jesus knew. But what is he saying? Could you not watch 1 hour? Is that a solution Jesus is giving? Yes, that is a solution. Jesus is showing us a solution for temptation. Temptation is great. Out there, இன்றைக்கி நம்ம வாழ்கிற அந்த சூழ்நிலையில், அந்த காலகட்டத்தில் அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Temptation, விதவிதமான temptations, okay, in our thoughts, words and deeds and mind to hurt God in many ways. Temptation comes. But Jesus is aware that temptation is real. Hence, he's giving us a solution for temptation. Can you not watch 1 hour to pray? So the solution for temptation is to pray, to seek the presence of the Lord. Okay, now Peter slept off. So Jesus knew Peter, he slept off. That's what God is actually rebuking Peter. Can you not pray for 1 hour? He knew what is going to take place. அந்த பாதையில் அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. He knew what is going to take place. He knew what is going to happen. He knew all things. That's the reason he basically called out Peter. Could you not watch 1 hour and pray? And the interesting word that he says is 38. Watch and pray that you may not enter into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. வாசிங்க sisters, 38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்முடைய மாம்சம் பலவீனம், அதுதான் நம்முடைய சிந்தை. நம் மனிதர்களாக இருக்கிறோம், அது நம்முடைய பலவீனம். ஆனால் இயேசு இங்கே தெளிவாக ஒரு காரியத்தை அவர் பேசுகிறார். அவர் வியாகுலத்தில் இருக்கும் பொழுது கூட அந்த காரியத்தை அவர் பேசுகிறார். வாட்ச் அண்ட் ப்ரே தட் யூ மே நாட் ஃபால் இன் டு டெம்டேஷன். நீங்கள் விழித்திருங்க, ஜெபிங்கள், சோதனை உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிகள் என்று சொன்னார். இதே காரியத்தை அவர் மத்தியில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படியாக ஜெபிக்கும்படி அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு அருமையான வசனம். And lead us not into temptation but deliver us from evil. வாசிங்க மத்தியு 6:13. எங்களை ஆமென் தீமையின்று எங்களை
ரட்சித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை ஜெபிக்கும்படிக்கு அங்க சீஷர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு. அதே ஜெபத்தை அதே காரியத்தை தான் இங்க மறுபடியும் அவர் சொல்லுறார். அவர் இங்க பேசுகிறார். சோதனைக்குள் போகாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள். Basically is to pray that we do not fall into temptation. We have so many temptation, bearing in mind the world and the kind of life and the era that we live in. Jesus is just giving one solution. Seek his help in your moment of temptation. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 30 வசனம். தாங்கிட அவர் பலனை தருகிற, மேலும் நான் இல்ல 10:13 ஓகே. ஆமென். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான. ஆமென். No temptation, 1 Corinthians 10:13. No temptation has overtaken you that is not common to men. So Jesus knew common temptations of men. God is faithful and he will not let you to be tempted beyond your ability, but with temptation he will also provide way to escape and you may able to endure it. What is the way of escape? தப்பித்துக்கொள்ள என்ன வழி? தப்பித்துக்கொள்ள என்ன வழி? இயேசு எப்படி என்ன சொன்னார் பேதுருட்ட? ஜெபி, அவ்வளோதான், ஊக்கமா, இன்னும் அதிகமாக. அதனால தான் பேதுருவே ஏன் நீ தூங்கிருக்கேன்ற அப்படியே அவர் கேட்குறாரு. அப்போ வலியும் சொல்கிறார், நம்முடைய திராணிக்கு மேலாக பலனை அந்த சோதனை நம்ம தாங்க அளவுக்கு தேவன் விட மாட்டார். ஆனாலும் கூட தப்பி செல்ல ஒரு வழியை காமிக்கிறார். தட் இஸ் டு ப்ரே. அந்த வழி என்னன்னா ஜெபிக்கும்படிக்கு. என்னால் ஜெபிக்க முடியலையே, அது அந்த வழியே ஜெபம் தான், ஜெபிக்க முடியலையே இல்லை. தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கும்போது ஒரு சிறிய காரியம் தான். இஸ் ஜஸ்ட் டு ஸ்பீக் டு த லார்ட். ஆண்டவர் பெரிய வசனம், நீ இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும், அப்படி கிடையாது. ஆனால் எப்படி நம் நண்பர்களோடு நம்ம பேசுகிறோமோ அது போல தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஓகே, பி ஸ்ட்ராங் டு ஓவர் கம் டெம்டேஷன். இன் கன்க்ளூஷன், Gethsemane, a place to pour your heart and to pray to our Heavenly Father. Gethsemane சொல்லும் பொழுது நம்முடைய வேதனை, நம்முடைய to pour out, நம்முடைய தேவ சமூகத்திலே அவரை நோக்கி தேடுவதற்கு ஒரு இடம். If we draw ourselves from the busyness of the world to seek Him and His will, தனித்து போய் தேவ சமூகத்தை அவருடைய சித்தத்தை நாடுகிறது தான் கெத்செமனின் அனுபவம். This is a solution for the problem of temptation. சோதனை இருக்கும், ஆனாலும் கூட இயேசு சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஜெபியுங்க, சோதனைக்குள் உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அந்த சொல்யூஷனை நமக்கு தருகிறார். ஆமென். இந்த 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்கிற தேவன் என்னுடைய உள்ளத்திலே என்னோடு முதலாவது அவர் பேசினார். உங்களோடு நான் பேச கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. நாம் சிறு மணி நேரம் கொஞ்ச நேரம் தேவன சமூகத்தில் நோக்கி அவரிடத்துல நாம் சொல்லுவோமாக. அநேகர் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, சோதனையும் உண்டு, வியாகுலமும் உண்டு. ஆனால் கர்த்தர் கேட்குற ஒரே ஒரு காரியம், அவர் சமூகத்தை தேடுவது. தேவ சித்தத்தை நாம் தேடுகிறோமா? சோதனை காலத்திலே, சோதனை வேலையிலே நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? அதுதான் தேவ கேட்குறார். ராஜாவுடைய மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். அவர் அதுதான் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ராஜா மாளிகையில் தேவ சமூகத்தில் நீங்கள் நோக்கி பாருங்க. அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் தேடி வந்திருக்கிறேன். என்னுடைய வேதனையின் மத்தியிலே, என்னுடைய வியாகுலின் மத்தியிலே நீர் ஒருவரே நீர் அறிவீரப்பா. இந்த கெத்செமனின் அனுபவத்தை நான் கடந்து போனாலும் கூட, ஆனால்
உடைய சமூகத்தை நான் தேடணும்னு சொல்லிட்டு நீங்க பேசுங்க, நீங்க ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. இயேசு ராஜா மாளிகையா, இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். சமூகத்தை எல்லா துயரம் மறந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். என் பலனே, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜா, இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா, இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து, உம்மை துதித்து அதுதான் எங்களுக்கு உணவாய் மாறும் ஆண்டவரே. எல்லா துயரத்தை மறுப்பதற்கு சுவாமி தேவ சமூகமே எங்களுக்கு போதும். இந்த வேளையிலே உம்மை துதித்து மகிழ்ந்திருக்க ஆண்டவரே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஜெபிப்போமாக.
தேவ சமூகத்துல நீங்க தேடுங்க அப்பா. நீர் ஒருவரே எங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுகிற ஒரு வாழ்க்கையும் வேண்டும் சாமி. இதுவரை நான் தேடாமல் விட்டா உம்முடைய சித்தத்தை நான் தேடாமல் விட்டார் ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. எங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோட பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை தேடுகிற ஒரு சமூகம் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. ஒரு கெத்செமனின் அனுபவத்தை நாங்க கடந்து போனாலும் நீர் ஆண்டவரே அங்க காத்து கொண்டு இருக்கிற சாமி. நாங்க ஆண்டவரே அந்த சமூகத்துக்கு வரும்படியாய் நீர் காத்து கொண்டு இருக்கிறேன் ராஜா. அப்பா இயேசுக்கே நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு கற்று தாரும் சாமி. எங்களுக்கு கற்று தாரும் சாமி. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மை தேடுவதற்கு ஆண்டவரே அந்த பாக்கியத்தை அந்த கற்றத்தை அந்த காரியத்தை கற்று தாரும் சுவாமி. இதுவரை நாங்கள் பண்ணாம இருந்தாலும் எங்களை மன்னித்தருதலும் சுவாமி. எங்களை மன்னித்தருதலும் அப்பா. இந்த சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் ஆண்டவரே இந்த தீமிந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா அதுக்கு ஒரு தீர்வு நீர் கொடுக்கிற சாமி. அப்பா ஜெபிக்கும்படியா அந்த சோதனை நாட்கள் வரும்பொழுது அந்த சோதனை நேரம் வரும்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்று தாரும் ஆண்டவரே. என்ன ஜெபிக்க வேண்டும் அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்துல நீர் போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக சாமி உம்மை தேடுவது உம் சித்தத்தை தேடுவது ஆண்டவரே. அப்பா இயேசுவே உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்து உம்மை தேடுவது உம்முடைய பிரசன்னத்தை தேடும் பொழுது நாங்களே மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. இதுவரை எங்களோடு கூட பேசுனதுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மோசே ஜெபித்தவண்ணமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகம் என் முன்பாக போகாவிட்டால் நான் போக மாட்டேன் என்று சொன்னாய். ஜெபித்த அந்த ஜெபம் எங்களுக்கு வேண்டும் சுவாமி. நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும். நம்முடைய வாழ்க்கையில எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களுடைய ஊழிய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில திருச்சபையின் வாழ்க்கையில கர்த்தாவே உம்முடைய சமூகமே எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களோடு நீர் பேசும்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.